Hello students, welcome to Solver Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 6.4ல் 8th சம். நம்மளுக்கு ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து இது ரெண்டும் பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் எம்மோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஜென்ரல் ஃபார்முக்கு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். இதில் நம்மளுக்கு எப்பயுமே XYZ வந்து அதோட கோஎஃபிஷியன்ட் 1ஆக இருக்கணும். ஸோ அதனால் அதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். இங்கே எக்ஸுக்கு அதுவே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ 5m + 2 = இது 2 - yன்னு இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் காமனாக ஒரு மைனஸை வெளியில் எடுத்தேன்னா இது y - 2 அப்படின்னு ஆகும். அந்த மைனஸை நான் கீழே போட்டுக்கிறேன். ஸோ -5 அப்படின்னு மாறிடும். இங்கேயும் அதே தான், காமனாக நான் ஒரு மைனஸை வெளில எடுத்தால் z - 1 அப்படின்னு ஆகும். மைனஸ் கீழே போட்டேன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி நம்மளுக்கு +1 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் கீழே தான் நம்மளுக்கு பேரலல் வெக்டார். ஸோ இதை நம்ம b வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது 5m + 2 i கேப் -5j கேப் + k கேப். சிமிலராக இந்த இதுக்கும் நம்ம பண்ணணும். ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x = ஸோ எக்ஸுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் இதை வந்து -0/1 அப்படின்னு நம்ம ஜென்ரல் ஃபார்மேட்டில் வேணுங்கிறக்காண்டி எழுதிக்கிறோம். அடுத்து இங்கே நம்மளுக்கு 2y + 1ன்னு இருக்குது. ஸோ yக்கு நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது, இருந்தால் அதை காமனாக வெளில எடுத்துரும். லைக் இங்கே நம்ம மைனஸை வெளியில் எடுத்த மாதிரி இங்கே நம்ம 2வை காமனாக வெளில எடுத்துரும். ஸோ எடுத்தால் என்னாகும், yயில் இருக்கிற 2 வெளில போனனால இது y ஆகிடும். 1லேருந்து நம்ம இல்லாத 2 எடுத்தனால அது 1/2 அப்படின்னு மாறி /4m அப்படின்னு வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் நம்மளுக்கு 1 - z இருக்குது, அதாவது இங்கே இருந்த மாதிரி இதையும் z - 1ன்னு மாத்தினா ஒரு மைனஸை நம்ம வெளில எடுத்துருவோம். இங்கே இருக்கிற மைனஸோட அது கேன்சல் ஆகி வெறும் 3ஆக மாறிடும். ஸோ இங்கே 4ம் 2ம் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 2ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் x - 0/1 = y. இது வந்து மைனஸ் ஆஃபில் எழுதணும். ஸோ -1/2 அப்படின்னு எழுதிக்கிறோம். /2m = z - 1/3. ஸோ இதுதான் d வெக்டார். ஸோ d வெக்டார் = i கேப் + 2m j கேப் + 3k கேப். என்ன சொல்லிட்டாங்க, இது ரெண்டும் பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு 0 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன். 5m + 2 × 1, அப்போ என்ன வரும், 5m + 2 தான் வரும். அடுத்து -5 × 2m, அப்போ 5 2s are 10, ஸோ -10m வரும். அடுத்து 1 × 3 3 வரும். ஸோ +3 = 0. ஸோ 5m - 10m நம்மளுக்கு -5m வரும். ஸோ -5m 2 + 3 5 வரும். 5 = 0. ஸோ இந்த -5m நம்ம இங்கிட்டு கொண்டு வந்தால் 5 = 5m அப்படின்னு வரும். ஸோ 5 மட்டும் கேன்சல் ஆச்சுன்னா நம்மள எம்மோட வேல்யூ என்ன, எம்மோட வேல்யூ 1.